ஓகேங்களா? இப்போது வந்து நான் வந்து தியானத்துடைய நன்மைகள் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இவ வந்து என்னுடைய வந்து பிறந்த வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, எங்களை வந்துட்டு வந்து ஒரு வந்து ஒரு 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 வேணும்னே வந்து ஒரு 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 இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் என்னன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து இது வந்து தராமல் இருக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் இல்லையா? அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஃபேமிலியை வந்துட்டு வந்து ஒரு 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 இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் இது எல்லாமே நான் இந்த தியானம் பண்ணுறதுனால என்ன அவங்க என்னங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா, என்ன தான் அவங்க வந்துட்டு இப்போது எங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்துட்டு ஒரு 2 டிகிரி வாங்கியிருக்கான். அவன் வந்து ஒரு டாக்டரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒரு பேசாமன்னா ஒரு அவசியம் இல்லை அவங்களுக்கு இல்லையா? அப்போ எங்களுக்கும் வந்துட்டு ஒரு அவசியம், யாருடைய நீடு யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கங்க வந்துட்டு. ஆனால் எங்களுக்கு நிறைய நீடு தேவையாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடவுள் தான் வந்து எங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட் கொடுத்து எங்களை வந்து கொண்டு வந்தார். சரிங்களா? அப்போது எங்களுடைய நீடி இது எல்லாமே நாங்கள் வணங்குற கடவுள் மூலமாக தான் நாங்கள் வந்து அடைஞ்சோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த பாதையில் நீங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறத உங்கள் பார்ட்னர் வந்துட்டு கேட்கல, இல்லை வந்துட்டு அவங்க வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னாலுமே நீங்கள் அதை மீறி நீங்கள் செய்து தான் ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு வந்து தோணக்கூடிய எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆகணுங்க. சரியா? நம்ம கொடுத்து தான் ஆகணும். என்ன நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய வந்து பர்மிஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அதை வந்து வாங்கி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதோ நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு வந்து உண்டாகிறது கூட வந்து ஒரு ஒரு வாய்ப்பாக வந்து மாறிடும். சரிங்களா? அப்போ பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ சரி யாரும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தாலுமே அதுக்கும் ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கவங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு இருந்தாலுமே அதை நீங்கள் மீறி நீங்கள் வந்து செய்து தான் ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இல்லையா? நம்ம அது வந்து மீறி வந்து செய்து தான் ஆகணும். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்துட்டு நம்ம கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? சரிங்களா? வந்து அப்போது வந்து இப்போது என்கிட்ட வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு ஒரு இது யாருக்குமே கிடைக்காத வந்து ஒரு ஒரு சக்தி இல்லையா, ஒரு பவர் இல்லையா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வருஷம் வந்து ஒரு காட்டிலிருந்து தியானம் பண்ணுறாங்களே இல்லையா, அவங்களுக்கு அந்த ரிஷிகள் முனிவர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து ஒரு ரியாட்டுடைய வந்து ஒரு பவர் இல்லைங்களா? இதை வந்துட்டு நம்ம வந்து மற்றவங்க அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கும் வந்து நம்முடைய நீடு நம்ம வந்து தேவையே இல்லை அப்படின்ட்டு நினச்சவங்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவருக்கு வந்து இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணாங்க. சரியா? ஒரு 5 இயர்ஸாக என்ன நான் வந்துட்டு எங்கே போகிறேன், எங்கே வரேன், என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னென்ன நடக்குது, இது முதல் கொண்டு என்ன அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
இப்போது அது வந்து என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ஒரு இதெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு வந்து தோணாது எனக்கு என்ன. ஆனால் அது வந்துட்டு அவங்க இந்த மாதிரி செய்த அப்புறமா தான் எனக்கு. ஆனால் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய தாட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சேராது. ஆனால் நமக்கு தெரியும், ஓ அவங்க வந்துட்டு இதனால தான் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணும். சரிங்களா? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த தியானம் வந்து நீங்கள் பண்ணுறவங்களால பண்ணவங்கள யாராலையுமே வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. புரியுதுங்களா? அது கடவுள் மாதிரி. அது கடவுள் மாதிரி நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாமே நமக்கு வந்து அது சொல்லும். சரிங்களா? யாருடைய வந்து ஒரு 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 நெகட்டிவோ இந்த யாருடைய வந்து ஒரு இதுவுமே நம்மக்கிட்ட வந்து சேரவே சேராது. ஆனால் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம வந்துட்டு அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். புரியுதுங்களா? கண்டுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது இல்லையா? நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் இல்லையா? அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எல்லா ஃபேமிலியில் வந்து இருக்கவங்களும் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிற அந்த தியான முறைகளையும் சரி, இந்த எண்ணங்களையும் சரி, இந்த கருத்துக்களையும் சரி, எல்லோரும் அவங்க ஃபேமிலியில் வந்து ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்துட்டு எல்லா நன்மைகளையும் வந்துட்டு இந்த பூமியிலையும் பெற்று, அதே மாதிரி நம்ம இறந்த அப்புறமாவும் நம்ம வந்து இறக்குறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சமாதி நிலைக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சரிங்களா? சமாதினா நம்மளுடைய அந்த உயிருக்கும் நமக்குள்ள, ஆனால் அது வந்து செயல்படாது. சரிங்களா? அது வந்துட்டு செயல்படாமல் அப்படியே நமக்குள்ளே இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? அதுதான் வந்துட்டு சமாதி நிலைங்கிறது. அப்போது அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு நிலையில் நம்ம வந்து இருக்கோன்னா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய வம்ச வழிகளுக்கே பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து இருக்க முடியும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு ஆன்மாவாக வந்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து செய்து தர முடியும். சரிங்களா? நான் வந்து அதனால தான் சொல்கிறது, ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம். மன தூய்மையாக இருக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டமாக என்ன இல்லைங்களா? நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தது தான் பாருங்களேன். 4 பேருக்கு நம்மளாம் முன்னிச்சு வந்து நிறைய புண்ணிய கர்மக்கள் சேர்த்துக்கணும். அந்த புண்ணியம் தான் நம்மளுடைய அந்த சந்ததியை வந்து வாழ வைக்கும் இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சேர்த்துட்டே இருந்துட்டு அதே மாதிரி இந்த தியான இந்த வரையிலையும் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இரவாத நிலை சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமாதி நிலை, அதையும் நம்ம வந்து பெற்று நம்முடைய பரம்பரைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரோல் மாடல். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்க வந்துட்டு இப்போது எங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு 2 டிகிரி வாங்கியிருக்கான். அவன் வந்து ஒரு டாக்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு ஒரு ஹெல்ப்பு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒரு பேசாமன்னா ஒரு அவசியம் இல்லை அவங்களுக்கு இல்லையா? அப்போ எங்களுக்கும் வந்துட்டு ஒரு அவசியம், யாருடைய நீடு யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கங்க வந்துட்டு. ஆனால் எங்களுக்கு நிறைய நீடு தேவையாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடவுள் தான் வந்து எங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட் கொடுத்து எங்களை வந்து கொண்டு வந்தார். சரிங்களா? அப்போது எங்களுடைய நீடி இது எல்லாமே நாங்கள் வணங்குற கடவுள் மூலமாக தான் நாங்கள் வந்துட்டு சாதிச்சுக்கிட்டோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நீடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாதிச்சிக்க முடியல. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வந்துட்டு அந்த ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ கூட சரி, இப்போ இன்னி வரைக்கும் அந்த ஹெல்ப் வந்து கேட்டு 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 தான் வாங்குறாங்க. சரியா? இதுக்கு என்ன காரணம்? நான் பண்ணுற தியானம் தான் காரணம் இல்லைங்களா? நான் பண்ணுற தியானம் மூலமாக தான் என் குடும்பம் வந்து என் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் விஷயத்துலேயும் சரி, மற்ற வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் சரி
நான் வந்துட்டு எல்லாரையும் விட்டு வந்துட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டாக எங்கள் ஃபேமிலி வந்துட்டு இருக்கிறதுக்கு நான் வணங்கின கடவுள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருக்காரு இல்லையா. அப்போது நீங்கள் அந்த கல்வி ஞானத்தை விட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஞானம் பார்த்தீங்கன்னா அந்த மெய்ஞானம் இல்லையா. கல்வி இந்த நீ எவ்வளோ புக்கை படித்தாலும் கூட நீங்கள் அதை அடைய முடியாத பல விஷயங்களை நீங்கள் அந்த கடவுளை நோக்கி நீங்கள் உங்களுடைய அந்த ஆத்ம சாதனை நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த கடவுள் மூலமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு டெவலப் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறது. இப்போ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எங்களை அவங்க பீட் பண்ணவே முடியல. பீட் பண்ண அந்த மாதிரி அந்த ஒரு இடியாட்களுடைய சப்போர்ட்டோடு ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்குன்னா அது யாராலையுமே இந்த ஃபேமிலியை ஒன்றுமே செய்ய முடியாது. யாராலையுமே இந்த ஃபேமிலியை அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் எல்லா ஃபேமிலியும் மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்து எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நன்றி.